ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் மாஸ்டர் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டென்ட் ஐடி கிளைம் வந்தால் தான் எப்படி வந்து சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் எப்படி டீட்டெயில்டாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து உங்களுடைய எந்த சேனலோட அந்த யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் ஐடி கிளைம் வந்ததுனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடுது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லை எந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான கிளைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்கிற நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா எந்த கிளைம் வந்தாலும் உங்களுக்கு அந்த டேஷ்போர்ட்லேயே காட்டிடுது. அந்த வியூ ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கண்டென்ட் ஐடி கிளைம் வந்து பெரும்பாலும் சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து ஒரு சேஃப் தான். ஏன்னா வந்து கண்டென்ட் ஐடியை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆமாம், ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷனை எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் மியூசிக்கு தான் வந்து கண்டென்ட் ஐடி கிளைம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆக்ஷன்ற பட்டனே இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற சாங்ஸை வந்து ட்ரிம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இல்லைனா வந்து அந்த சாங் செக்மெண்ட்டே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களா, இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து அந்த சாங்கை மியூட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா இது எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுடுறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் சாங் அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எந்த ஏரியாவில் வந்து அந்த ஐடி கிளைம் வந்திருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் மட்டுமே சாங்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அந்த ரீப்ளேஸ் சாங் கொடுத்தோடனே உங்களுக்கு யூடியூப் லைப்ரரியில் இருக்கிற ஃப்யூ மியூசிக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மியூசிக்கை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆடுன்ற ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். அந்த நீங்கள் அந்த ஐடி கிளைம் வந்திருக்கிற மியூசிக்கு பதிலாக நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற மியூசிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த ஐடி கிளைமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மியூசிக் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இதே மாதிரியான செட்டப் தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ட்ராக்ல அந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐடி கிளைம் இருக்கிற மியூசிக்கு. இப்போ நம்ம இப்போ ப்ளூ கலர் லைன் வந்து இப்போ நம்ம புதுசாக சேர்த்துருக்கிற மியூசிக்கு. அந்த கிரே கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஐடி கிளைம் வந்த மியூசிக். ஸோ அதுக்கு பதிலாக அந்த பார்ட்டில் இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாங் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதை ப்ராசஸ் ஆகிறதுக்கு மேபி 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ எடுத்துகிட்டு அந்த சாங் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனை எனேபிள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஏதாவது கண்டென்ட் ஐடி கிளைம் வந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ ஒரு தடவை அந்த செலக்ட் ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அந்த பட்டன் வந்து கிரே கலரில் ஆகிடும். திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு தடவை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே ஏதாவது ஐடி கிளைம் வந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.